அண்மைச் செய்தி. பொன்முடிக்கு எதிரான வழக்குகளில் விசாரணை செய்ய தயங்கினால் சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றப்படும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. பொன்முடிக்கு எதிரான வழக்குகளில் விசாரணை செய்ய தயங்கினால் சிபிஐக்கு மாற்றப்படும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி கூறியிருக்கிறார். வெறுப்பு பேச்சு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வழக்குகள் தொடர்பாக புலன் விசாரணை செய்ய காவல்துறையினர் தயங்கினால் அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பெண்கள் குறித்தும் சைவ மற்றும் வைணவ சமயங்கள் குறித்தும் சர்ச்சை கருத்து கூறிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு இது என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, சென்னை உயர்நீதிமன்றம் என்ன கூறியிருக்கிறது இந்த வழக்கு தொடர்பாக? அதாவது பெண்கள் தொடர்பாகவும் மற்றும் சைவ மற்றும் வைணவம் தொடர்பான சமயங்கள் குறித்து பொன்முடி பேசிய கருத்து சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. இது தொடர்பாக காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டி தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றம் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருந்தார். இந்த தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இன்று அந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் PS ராமன் ஆஜராகி பொன்முடி பேச்சு தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நேரத்தில் தாமாக முன்பு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்பு பொன்முடிக்கு எதிரான 3 காவலர்கள் அளிக்கப்பட்ட புகார் மீதும் விசாரணை நடத்தியதில் அவரது பேச்சு வெறுப்பு வரம்புக்கு வராது என்றும் கூறி அந்த புகார் முடித்து வைக்கப்பட்டது என தெரிவித்தார். அதன் பிறகு தமிழகம் முழுவதும் 112 புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் மீது புலன் விசாரணை நிலுவையில் உள்ளது என்றும் 60 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்ச்சியை தான் பொன்முடியை குறிப்பிட்டு பேசினார் என்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து முன்னாள் அமைச்சருக்கு எதிரான புகார்கள் காவல்துறையினர் புலன் விசாரணை செய்ய தயங்கினால் இந்த விசாரணை சிபிஐக்கு மாற்றப்படும் என்று நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார். அது மட்டுமல்லாமல் ஒரு முன்னாள் அமைச்சராக இருக்கும் பொழுது பேசுவதற்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது அமைச்சர் பதவியை வைப்பவர் இதுபோன்ற பேசில் பேச வேண்டுமா என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் அமைச்சராக இருந்தவர் என்று சொல்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு பேச வேண்டும். கருத்து சுதந்திரத்தில் கூட நியாயமான கட்டுப்பாடு உள்ளன. 50 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவோ நல்ல விஷயம் நடந்திருக்கிறது. அதையெல்லாம் சுட்டிக்காட்டியிருக்கலாம். தேவையில்லாத விஷயத்தை அமைச்சர் பேசியுள்ளார் என்றும் குறிப்பிட்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.